நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அடிமை மரத்து பரிசுத்தாவினர் பேசுவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 58 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவியுடாதபடிக்கு தங்கள் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள். பாருங்கள், தங்கள் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது. கஷ்டமாக இருக்கு. நிறைய பேர் எவ்வளோதான் சத்தியம் பேசினாலும், எவ்வளோதான் வசனத்தை கேட்டாலும் இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருவாங்க. சிலர் செய்தி கொடுக்கும்போது சர்ச்சிலலாம் சில ஊழியக்காரங்கள் செய்தி கொடுக்கும்போது விசுவாசிகளாம் தூங்கி முழிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு விசுவாசி சொல்கிறாப்புல என்கிட்ட வந்து ஜெபம் வந்தாங்க. என்னன்னு கேட்டேன். அந்த ஊழியக்காரங்க பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது அப்படியே தூங்கிடுவேன். செய்தி முடித்தோடனே ஒரு ஆள் தட்டி எழுப்புன மாதிரி முழிச்சிருவேன். செய்தி கேட்க விடாமல், வசனத்தை கேட்க விடாமல் காதை அடைச்சி போடுது செவிட்டு விரியன். அதான் சொல்ல, தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள் மக்கள். இன்னும் நிறைய பேர் வசனத்தை கேட்டுட்டு அந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுரு அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியணும்ல. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டால் அந்த விதை அப்படி நல்ல நிலத்தில் விழுந்த விதை 1 60 100 பலம் கொடுத்துச்சு. பிறகெல்லாம் அவ்வளோதான். நம்ம விதை எப்படி கேட்குறோம் வசனம், நம்முடைய இதயத்தில் அந்த வசனத்தை நல்லா சரியாக நம்ம புரிஞ்சிட்டோன்னா நம்ம 1 60 100 பலன் கொடுக்குற நல்ல விதையாக நல்ல மரமாக மாறும். கர்த்தர் நல்லவர். வழி அருகே விதைகள் முள்ளுள்ள இடங்களில் உள்ளது, கற்பாறை விழுந்து எல்லாம் ஓஞ்சி போச்சு. எல்லாம் கொஞ்ச நாள். சிலர் பாருங்கள், கொஞ்சம் வசனத்தை கேட்பாங்க, அப்படியே கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வசனம் அப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் நெருக்கமும் பிரச்சனையும் பாடுகளும் வந்த உடனே அப்படி போட்டு என்ன ஜோமணி என்ன செய்ய, என்ன வசனம் கேட்டு என்ன செய்ய, அவன் அநியாயம் செய்கிறா நல்லா தான் இருக்கா, அக்கிரமம் செய்கிறாங்க நல்லா தான் இருக்காங்க அப்படி சொல்லி அப்படியே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வசனத்தை விட்டு பின்வாங்கி போயிடுவாங்க. அதுதான் அவங்களுக்கு தான் பேர் செவிட்டு விரியன்னு வசனம் சொல்லுது. வினோதமாய் பாம்பாட்டிகள். பாருங்க, ஒரு பாம்பாட்டி ஒரு வீட்டில் பாம்பு பிடிக்க, நிறைய பாம்பு இருக்குன்னு பாம்பு பிடிக்க வந்திருக்கிறாங்க. ஒரு தோட்டத்தில் அந்த பாம்பாட்டி வினோதமாக ஊதினோடனே நிறைய பாம்புகள்லாம் பரப்பிட்டு வந்துட்டு, நிறைய பாம்புகள் காட்டிலேருந்து எல்லா பாம்பும் வந்துட்டு. ஆனால் ஒரு பொந்துகளை பாம்பு இருக்குது, அது வெளியே வரவே செய்யலை. எல்லோரும் இருப்பாங்க. அந்த பொந்துகளை பாம்பு இருக்கிறத மனுஷன் பார்த்துருக்கான், பாம்பாட்டியும் பார்த்துருக்கான். அவன் எவ்வளோ வினோதமாக ஊதினாலும் அந்த பாம்பு பொந்துக்குள்ளேருந்து வெளியே வரல. ஏன் வரல அப்படின்னு கடப்பாறை கம்பி வச்சு குத்தி எடுத்த செவிட்டு விரியன். கடப்பாறை கம்பி வச்சு அந்த பொந்தில் குத்தி பாம்பை தூக்கிட்டாங்க. அது செவிட்டு விரியனாக இருந்திருக்கு. பாருங்களேன், இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. வசனம் சொல்லுது, அன்பு பிள்ளைகளே, எவ்வளோ தான் வசனம் கேட்டாலும், எவ்வளோ தான் வார்த்தை கேட்டாலும் மனந்திரும்புங்கள் சொல்லி எங்கே பார்த்தாலும் செய்தி வருது. அதனால் அதையெல்லாம் கேட்டு அப்படியே மனந்திரும்பாக ஓடிக்கிட்டே இருக்கீங்களே. பாருங்க, 58:1 சொல்லுது, மௌனமாக இருக்கிறவர்களை நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ, மனுப்புத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ. இன்னைக்கு உலகத்தில் நியாயமே கிடையாது. மௌனமாக இருக்கிறவங்க அநேகர் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு, சொத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அநியாயமாக அசால்ட்டாக இருக்கிறாங்க. ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி என்பது தெரியல. அதான் மௌனமாக இருக்கிறவே நீங்கள் மெய்யாய்
நீதியை பேசுவீர்களோ, மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ அப்படி சொல்றார். மனுபுத்திரர் நியாயமாய் தீர்ப்பு செய்யுங்க, மெய்யாய் நீதியை பேசுங்க அப்படின்னு சொல்றார். நீதியே கிடையாது, அநீதி தான் நடக்குது உலகத்தில். அதுதான் அவர் சொல்றாரு. அப்படி வினோதமாய் பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் காதை செவிட்டு விரியர் போல் இருக்கிறார். பாருங்கள், ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாது பிடிக்க தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியர். அப்போ இந்த பாம்பு காதை அடைச்சிட்டு தான் இருந்திருக்கு, செவிட்டு விரியர். அதுக்கு தான் பேர். நல்லா கவனிங்க அன்பு பிள்ளைகளே. எங்கே பார்த்தாலும் செய்தி கேட்கும், கன்வென்ஷன் கூட்டம் ஓடுறோம், சர்ச்சைக்கு ஓடுறோம், எல்லா செய்தியும் கேட்டுட்டு செவிட்டு விரியனை போல ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? காதை அடைச்சி வச்சிருக்கீங்களா? அடைச்சி வச்சா கண்டிப்பாக செவிட்டு விரியன் தான். அந்த காதை நியாயமாக கேட்டு அநியாயம் செய்யக்கூடாது, நீதி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து வரணும். மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. மனதார நியாயக்கேடு, நமக்கு நன்மை செய்தவங்களுக்கு தீமை செய்கிறீங்களே, மனசார நியாயக்கேடு செய்யலாமா? நினச்சி பாருங்களேன். ஒரு காலத்தில் கஷ்டப்படும் போது நமக்கு நன்மை செய்தாங்களே, நம்மை ஆதரித்தாங்களே, நமக்காக ஜெபித்தாங்களே, நமக்கு எவ்வளோ காரியங்கள் பைசா ரூபாலாம் தந்து உதவி செய்தாங்களே, அதை நம்ம மறந்துட்டேமேன்னு சொல்லி கொஞ்சமாக நினைப்பு இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அதுதான் வசனம் சொல்கிறது. 58:2 வசனம், மனதார நியாயக்காடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளை கொடுமை நிறுத்து கொடுக்கிறீர்கள். கொடுமையை நிறுத்து கொடுக்குறாங்க, கொடுமையை நிறுத்து கொடுக்குறாங்களாம். காய்கறி தான் நிறுத்து கொடுப்பாங்க, அரிசி பருப்பு நிறுத்து கொடுப்பாங்க. ஆனால் கொடுமையை நிறுத்து கொடுக்குறவங்க இருக்காங்க உலகத்தில் அன்பு பிள்ளைகளே. கொடுமை செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்க, அக்கிரமம் செய்கிறவங்க, கொடுமையை நிறுத்து கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கே நம்ம மனம் திரும்பும், ஆண்டோடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம். இனியாவது கொடுமையை நிறுத்து கொடுக்க மாட்டேன், இனியாவது நியாயக்காடு செய்ய மாட்டேன்னு மனம் திரும்புங்க. நன்மையே செய்தாலும் தீமை செய்யும் காலம் இது, நல்லதே செய்தாலும் நன்றி இல்லா உலகம் இது. நன்மையே செய்தாலும் தீமை செய்யும் காலம் இது, நல்லதே செய்தாலும் நன்றி இல்லா உலகம் இது. ஆற்றுமைய தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே. நன்மை செய்தாலும் தீமை செய்கிற கால், யூதாசை போலவே காட்டி கொடுக்கும் காலம் இது, பேதுருவை போலவே மறுதலிக்கும் காலம் இது. யூதாசை போலவே காட்டி கொடுக்கும் காலம் இது, பேதுருவை போலவே மறுதலிக்கும் காலம் இது. ஆற்றுமைய தேற்றுமையாறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே. அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகர் இயேசு மட்டும்தான். இயேசுவையே கூடயே இருந்து வருஷக்கணக்கில் 3 வருஷம் இயேசு கூட இருந்திருக்கான் யூதாசு. போராடலாம் நல்லா சாப்பிட்ருக்கான். அவனே 30 வெள்ளிக்காசு கையில் வந்து என்னை காட்டி கொடுத்துட்டானே. இன்றைக்கும் அந்த இயேசுவை போல நன்மை செய்தவங்களை எத்தனை பேர் காட்டி கொடுக்காங்க தெரியுமா? கையில் பைசா வந்த உடனே, ஒன்றும் இல்லாத போது, கஷ்டப்படும் போது அவங்க உதவி செய்தாங்களே, நமக்காக ஜெபிச்சாங்களே, நமக்கு உதவி செய்திருக்காங்களே, நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருக்கும்போது நமக்கு பார்த்தாங்களே அப்படின்னு இந்த உலகத்தில் யாருமே நன்றி இல்லாமல் தான் இருக்கிறாங்க. யூதாசை போல இருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இந்த வெள்ளிக்காசு கையில் வந்தோடனே தான் காட்டி கொடுத்தான். 30 வெள்ளிக்காசுக்காக அவர் சொல்கிற அந்த 12 பேரில் ஒருத்தன் பிசாசாக இருக்கிறானே ஏசப்பா சொன்னாங்க. அதேமாதிரி இன்றைக்கி நிறைய மக்கள்
நன்மை செய்தவங்களுக்கு தீமை செஞ்சுட்டே இருக்காங்க. யூதாசை போல கையில் பைசா வந்தோடனே, வெள்ளி காசு நிறைய கையில் வந்த உடனே அவன் எப்படி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டானே. இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கும் மனம் திரும்பு, சத்தத்தை கேட்டு. யாருக்காவது உன்னைக்கு கஷ்டப்படும் போது உனக்கு யார் உதவி செஞ்சாங்க அப்படின்னு கவனமாக இரு. அந்த செய்த ஆளை, அந்த உதவி செய்த ஆளை மறக்காத. மறந்துட்டான நீ கொடுமை செய்கிறான்னு அர்த்தம். கொடுமையை நிறுத்து கொடுக்குறா, அப்படி தான் வசனம் சொல்லுது. மறக்காத உனக்கு நன்மை செய்த ஆள். ஹல்லேலூயா. கையில் பைசா வந்தவனே, நல்ல பணம் வந்தவனே நினச்சி பாக்கியா? நம்ம கஷ்டப்பட்டோமே, எவ்வளோ காரியம் நன்மை செஞ்சுருக்காங்க. நினச்சி பாக்கியா? நினச்சி பாரு. கையில் பைசா வந்தவனே திமிரில் அறையாத, திமிராக இருக்காத அன்பு பிள்ளையே. ஹல்லேலூயா. அடுத்தாலும் பாருங்க, பேதுரு மறுதளிக்கிறான். அவனை பற்றி எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியவனும் தொடங்கிட்டான். என்ன அநியாயம் பற்றிகளா, என்ன கொடுமை பற்றிகளா? நியாயக்கேடு செய்கிறீர்கள் வசனம் சொல்கிறது. கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். கொடுமையை நிறுத்திட்டு இருக்கீங்களா? நியாயக்கேடு செய்கிறீங்களா? இன்னைக்கு மனம் திரும்புங்க. பேதுரு போல மனம் திரும்பிடு, யூதாசு போல இருக்காத. பேதுரு மனம் திரும்பி அழுது, ஒரு சின்ன ஒரு கோழி தான் கூவி இருக்கு, ஒரு பறவை, 5 உள்ள ஒரு பறவை கோழி சேவல் கூவின உடனே அவன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டான். தெரியாமல் செஞ்சிடும், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க. அப்படி ஒரு வேளை நீ தப்பு செஞ்சிருந்தா கூட, யாருக்கும் உனக்கு நன்மை செய்தவங்களுக்கு நீ தீமை செஞ்சிருந்தா, இன்றைக்கே மனம் திரும்பிடு. பேதுரு போல மனம் திரும்பிடு. அந்த பேதுரு கொண்டு பெரிய காரியங்களை கத்த செய்தா. பேது நடந்து போச்சுல, நிழல் விட்ட மாத்திரத்தில் வியாதிகள் சுத்தமானார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு பாருங்க. மனம் திரும்பி வந்ததுனால இன்னைக்கு நீ மனம் திரும்பிடு. அதனால பாருங்க, அதான் வேதச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. அவர்களில் சர்ப்பத்துக்கு விஷத்திற்கு ஒப்பான விஷம் இருக்குது. பாம்பாட்டுகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகூடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியன். காதை அடைக்கிற செவிட்டு விரியன். காது இருக்குது செவிட்டு விரியனுக்கு. காதை அடைச்சி வச்சதுனால அதுக்கு பேர் செவிட்டு விரியன் பேர். அதுதான் பைபிள் சொல்லுது பாருங்க. அதனால நம்ம செவிட்டு விரியனை போல இருக்கண்டா, காதை அடைக்கண்டா, மனம் திரும்பி பேதுரு போல வந்துடுவோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார். யாருக்கு கொடுமை செய்தா, உங்களுக்கு நன்மை செய்தவங்களுக்கு கொடுமை செய்கிறீங்களா? உங்களுக்கு நன்மை செய்தவங்களுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அநியாயமாக வாயை திறந்து பேசுகிறீங்களா? அல்லேலூயா. உங்கள் வாயில் சர்ப்பத்துக்கு விஷத்திற்கு ஒப்பான விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் பாம்பை போல தான் நீ இருக்கிறா. மனம் திரும்பி, இன்னைக்கு மனம் திரும்பி அல்லேலூயா ஆண்டவர் பிள்ளையாக மாறிடு. பத்தியலா எப்படி போடுவார்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே அவர்கள் வாயில் உள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே பால சிங்கங்களை கடைவார் பற்களை நொறுக்கி போடும் அப்படின்னு சொல்றார். எப்படி பத்தியலா சோத்திரம், பற்களை தவுத்து போடுங்க ஆண்டவரே. பால சிங்கங்களை கடவாய் பற்களை நொறுக்கி போடுங்க. எப்படி பொல்லாத விசுவாசிகள் பாருங்க. தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அன்பு பிள்ளைகளே, தேவன் பெரியவர். 11ஆம் வசனம், அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டன்னு, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவனும் உண்டன்னு மனுஷன் சொல்லுவான். இல்லைன்னா சொல்ல மாட்டான். பணம் வந்த உடனே திமிரா பேசுவான். நன்மை செய்தவங்களுக்கு எட்டி பார்க்க மாட்டான். அதை கர்த்தர் சொல்லுகிறார். இவ்வளோ தெளிவாக சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. 58ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம், பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டன்னு, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டன்னு மனுஷன் சொல்லுவான். நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறாரு. நீதிமானுக்கு பலன் இருக்கு. சிலவங்க நம்ம நீதி தானே செய்தோம், நன்மை செய்தோமே
நமக்கு இந்த அநியாயம் பண்ணியிருக்காங்களே, நமக்கு யாரும் இல்லையேன்னு அழுகிறாங்களா, கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? யாரை தேடுவே, எங்கே ஓடுவே, யாரை தேடுவே, நான் எங்கே ஓடுவே, என் நெருக்கத்திலே இயேசுவையே தேடி ஓடினேன், என் நெருக்கத்திலே இயேசுவையே தேடி ஓடினேன். பாருங்களே, நெருக்கத்திலே இயேசுவை தேடி ஓடுறது. தாவீது சொல்கிறார், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னிடமாய் சார்ந்த என் விண்ணப்பத்தை கேட்டார் சொல்லி. அந்த நெருக்கத்தை மத்தியிலே நம்ம நன்மை தானே செய்தோம். ஆண்டவரே ஏன் நமக்கு சிமி செய்கிறாங்க நினச்சி அழுது கண்ணீர் பிடிச்சி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதிமானுக்கு மெய்யாய் பலன் உண்டு. கண்டிப்பாக அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நியாயம்தான் செய்கிறீங்க, மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யலை, நன்மை செய்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு விரோதமாக தீமை செஞ்சுருக்காங்க, கவலைப்படாதுங்க. உங்களுக்கு விரோதமாக செய்வனை வச்சுருக்காங்க, கவலைப்படாதுங்க. உங்களுக்கு விரோதமாக திட்டிகிட்டே இருக்கிறாங்க, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையில் உங்களை மாட்டி கொடுத்துட்டு இருக்காங்களோ கவலைப்படாதுங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அப்போது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு. நீதிமானுக்கு பலன் உண்டு. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் செய்த நீதி கண்டிப்பாக ஆண்டவர் நினச்சி பார்க்கிற தேவன். பலன் உண்டு. நீங்கள் செய்த நீதிக்கு பதிலாக பலன் உண்டு என்று கத்த சொல்லுகிறார். தெளிவாக வேதம் சொல்கிறது. பாருங்க, மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டுன்னு மனுஷன் சொல்லுவார். நியாயம் செய்கிற தேவன் பூமியில உண்டு உண்டு. அன்பு பிள்ளைகளை, பரலோகத்தில் மட்டும் இல்லை, இந்த பூமியில உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவன் உண்டு. நியாயாதிபதி இயேசு. கவலைப்படாதுங்க. எனக்கு கொடுமை செய்கிறாங்களே, நான் நன்மைலாம் ஒரு காலத்தில் செய்தேனே, அவங்க மறந்து போய் எனக்கு கொடுமை பண்ணுறாங்களேன்னு நினைக்காதுங்க. அன்பு பிள்ளைகளே, பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டுன்னு மனுஷன் சொல்லுவான். அந்தபடி உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அவர் நியாயாதிபதியாக வருவார். இப்பவும் நியாயாதிபதியாக தான் இருக்கிறாரு. ஒருவேளை லேட் ஆகிட்டு கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்காதுங்க. ஜபத்தை விட்டுறாங்க, ஏசப்பா விட்டுறாங்க, ஆலயத்துக்கு போகிறது நிறுத்தாங்க, கூட்டத்துக்கு போகிறது நிறுத்திடாதுங்க. இப்படிலாம் நியாயம் பண்ணுறாங்களே சொல்லி இல்லை. அன்பு பிள்ளைகளை, இன்னும் ஏசப்பா மட்டும் தேடுங்க. அவர் நியாயம் செய்கிற தேவன் உண்டு பூமியிலன்னு சொல்லி மனுஷன் கண்டுகொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்துவேன்னு வாக்கு பண்ணுகிறேன். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். அதனால தான் வெறுக்கு மனசு அழகாக பாடினாங்க. தலை நிமிர செய்பவன் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. அல்லேலூயா. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன, ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, கர்த்தர் கரம் தாங்குகிறார், தள்ளாட விட மாட்டார். மகளே, உன்னை தள்ளாட விட மாட்டார். மகனே, அன்பு மகளே, அன்பு பிள்ளைகளே, உன்னை தள்ளாட விடவே மாட்டார். உன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கலங்காதுங்க. அல்லேலூயா. செவிட்டு விரியனை போல இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அந்த செவிட்டு விரியனுக்கு ஆண்டவர் பேச தான் செய்வார். உங்களுக்கு நியாயம் செய்வார். அன்பு பிள்ளைகளை, கவலைப்படாங்க. பரிசுத்த ஆண்டோட கருத்தில் அர்ப்பணிக்கிற இயேசப்பா, கண்கள் மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. நன்மை செய்து அல்லேலூயா தீமை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை, அல்லேலூயா, பணம் கொடுத்து இல்லை உதவி செய்து இல்லை நான் உங்களுக்காக ஜெபித்து நமக்கு இவ்வளோ ஜெபித்தோமே, பாஸ்டிங் போட்டோமே, கண்ணீர் விடித்தோமே, இப்போ நல்லா இருக்கானா, நம்மளை ஒரு காரியத்துக்கும் உதவ மாட்டேங்கலாம், நம்மளை தீமையாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறக்க பண்ணுங்கப்பா. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா. இசப்பா இறக்க செய்யுங்க. எதிரிகள் எவ்வளவா பெருகினாலும் ஆண்டவர் இயேசு பிள்ளைகளோடு கூட நடத்துங்கப்பா. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். எதிரிகள் எவ்வளோ பெருகிவிட்டன, எதிர்த்தவன் எழும்பிவிட்ட, ஆனாலும் சோர்ந்து போகாதபடி இன்னும் அதிகமாக ஜெபிக்க, இன்னும் அதிகமாக ஊழியங்களை செய்ய, இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக கொடுக்க
ஆண்டவருக்காக எதையாலும் இன்னும் செய்யட்டப்பா, உதவி செய்யுங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் கொடுத்து இன்னும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிற கரங்களை தாழ்த்துரு ஏசப்பா. உங்களுடைய கருத்திலே தாழ்த்துரு. பிள்ளையுடைய கண்ணீரை மாற்றி கொடுங்க, கவலையை மாற்றி விடுங்க ஏசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துரு. செவிட்டு உரியவனை போல் இருக்கிற மக்களை கத்த சந்திப்பிறாக ஆண்டவரை. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை செய்தி கேட்டாலும் பாம்பாட்டிகள், எத்தனையோ ஊழியக்காரங்க எத்தனை செய்தி கொடுத்தாலும் ஹல்லேலூயா காதை கேட்டு காதை அடைச்சி வச்சுட்டு தான் கொடுமையை செய்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. கண்ணகி பாருங்க ஏசப்பா, நியாயக்கடு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ சத்தியங்கள் வருது, எத்தனையோ ஊழியக்காரங்க வினோதமாய் ஊழியம் செய்கிறாங்க, வினோதமாய் செய்து கொடுக்குறாங்க, வினோதமாய் ஜெபிக்கிறாங்க. அதை கேட்டும் செவிட்டு உரியனை போல காதை அடைச்சிக்கிட்டு அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காதை அடைச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுமை பண்ணுறாங்க ஏசப்பா. கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பிறாங்க. அந்த செவிட்டு உரியனை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. அந்த வேதனை அனுபவிக்கிற பிள்ளைகள், கொடுமை செய்கிற ஹல்லேலூயா கொடுமைக்கு ஆண்டவரே வேதனைக்கு ஆளாயிருக்கிற குடும்பங்கள் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. மெய்யாய் நீதி செய்கிற தேவன் உண்டு என்று அறிந்து கொள்ளட்டையா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. ஹல்லேலூயா. மெய்யாய் நீதிமானுக்கு வர பிரச்சனையை மாற்றி மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்பது நிரூபித்து காட்டிருங்க. கரங்களை தாழ்த்துறே ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா அர்ப்பணித்து இருக்கிற கிருபைக்காக இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேரும் விஷம், சர்ப்பத்துக்கு ஒத்த விஷம் ஓடி இருந்து பேசுகிறாங்கப்பா. ஹல்லேலூயா. அவங்க சந்திக்க முடியாமல் ஜெபிக்கிறேன். கரத்திலே தாழ்த்துறேன். ஆசிர்வை பெரியவாரை செய்ய நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.